இதையடுத்து மகாராஷ்டிராவின் புதிய முதல்வராக பாஜக மூத்த தலைவரான தேவேந்திர பட்னாவிஸை நியமிக்க அந்த கட்சி தலைமை முடிவு செய்தது. இதற்கு ஏக்நாத் ஷிண்டே தரப்பு ஆட்சேபம் தெரிவித்ததால் புதிய அரசு பதவியேற்பதில் சிக்கல் நீடித்து வந்தது. டெல்லி மேலிட பேச்சுவார்த்தை சில பல டீல்களுக்கு பிறகு முதல்வர் பதவி சஸ்பென்ஸ் இப்போது முடிவுக்கு வந்துள்ளது. பாஜக சட்டப்பேரவை கட்சி தலைவரை தேர்வு செய்வதற்கான கூட்டம் மும்பை விதான் பவனில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக தேவேந்திர பட்னாவிஸ் நாக்பூர் நகராட்சி உறுப்பினராக தேர்வானதிலிருந்து தொடங்கியது. அவர் அந்த பதவியில் 2019ஆம் ஆண்டு நவம்பர் 12 வரை முழுமையாக 5 ஆண்டுகளை நிறைவு செய்தார். அப்போது மகாராஷ்டிராவின் தண்ணீர் பற்றாக்குறைக்கு விடை தேடும் வகையில் ஜல்யுக்தா ஷிவார் அபியானை அறிமுகம் செய்தது. நாட்டின் பொருளாதார தலைநகரை சர்வதேச நிதி மையமாக மாற்றும் வகையில் மும்பை நெக்ஸ்ட் என்ற திட்டத்தை அறிமுகம் செய்தது. மகாராஷ்டிராவில் பல டிஜிட்டல் புதுமைகளை முன்னெடுத்தது. ஆதரவற்றவர்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் 1% இடஒதுக்கீடு வழங்கியது போன்ற திட்டங்களால் கவனம் ஈர்த்தார். அப்போது பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மத்தியில், அதாவது அப்போது வாஜ்பாய் மிகப்பெரிய தலைவராக இருக்கலாம், ஆனால் மகாராஷ்டிராவில் எங்களுக்கு பாலசாஹேப் தாக்கரேக்கள் தேவை. ஒரு நாள் எங்களுக்கு சிவசேனா தேவைப்படாமல் போகலாம். அன்று நாங்கள் எங்களின் ஆட்டத்தை ஆடுவோம் என்றார். அந்த வார்த்தைகளை 20 ஆண்டுகளுக்கு பிறகு சாத்தியமாக்கியதில் முக்கியமானவர்தான் தேவேந்திர பட்னாவிஸ்.